எங்கள் அம்மாவுக்கு வந்து பர்த்டே வருது. இந்த கிஃப்ட்டு எங்கள் அம்மாவுக்கு வந்து செம்ம சர்ப்ரைஸாக வந்து இருக்க போகுது. ஏன்னா அவங்க வீட்டில் இல்லாத டைமில் நான் அவங்கள வந்து இன்ஸ்டால் பண்ண வைக்கிறதுக்கு பிளான் பண்ணணும். ஸோ வந்து ஃபைனலாக ஒரு மாடல் வந்து பிக் பண்ணியாச்சு. அண்ட் ஆல்சோ எங்கள் அப்பாக்கிட்டையும் வந்து ஒரு பெர்மிஷன் வந்து கேட்டுறேன் என்ன மாதிரியான மாடல் வேணும் அப்படிங்கிறதுக்கு. அண்ட் ஆல்சோ வந்து பிரதர் வந்து இப்போது கண்டினியூஸாக இது என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அது வந்து உங்களுக்காக நான் தனியாக கேட்டு வாங்கியிருக்கேன். ஓகே, இது என்ன யூஸ் கேஸஸ்? யூஸ் பண்ணுறது மோஸ்ட் ஆஃப் எல்லாருமே மாடலர் பண்ணலாம். ஓகே, ஸோ எல்லாருக்குமே இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அதாவது இது யூஸ் பண்ணும்போது என்னன்னா நம்ம இந்த ட்ரே மட்டும் எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். அதில் உங்களுக்கு 2 லேயர் இருக்கும். சரி, ஜஸ்ட் இந்த ட்ரே மட்டும் எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஓ. இன்னொன்று இது தலை இடிக்காம. அண்ட் எஸ், பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ரொம்ப நாள் ஆசை எனக்கு வந்து ஒரு சிம்னி வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது. இன்னும் இதை வந்து எங்கள் அம்மா வந்து பார்த்துடாமல் இருக்கணும். அண்ட் அது ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி தான் வந்து அது பாசிபிள் ஆகிருக்கு. அந்த சிம்னி வந்து ஃபிட் பண்ணுறதுக்காக வந்துட்டாங்க இன்றைக்கி. ஓ ஹே கைஸ், வெல்கம் டு ரகு இன் டவுன். ஸோ இன்றைக்கி வந்து என்ன ஒரு வீடியோன்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, எங்கள் அம்மாவுக்கு வந்து பர்த்டே வருது. ஸோ இந்த பர்த்டேக்கு வந்து ஒரு ஸ்பெஷலாக ஏதாச்சும் ஒன்று வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப நாள் யோசித்து சரி என்ன வாங்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அண்ட் இப்போ வந்து பெஸ்ட்டாக ஒரு ப்ராடக்ட் வந்து எனக்கு வந்து சிக்கியிருக்கு. என்ன அப்படின்னா, கிச்சனில் கண்டிப்பாக வந்து இந்த சமைக்கிறதுக்கு அப்படின்னா என்னையவே வந்து விட மாட்டாங்க. ஸோ வேறு யாரையுமே விட மாட்டாங்க. அவங்களுக்கு சமைக்கிறதுனா வந்து அவ்வளோ பிடிக்கும். ஸோ அந்த சமைக்கிறதுனால வந்து நிறையா புகைலாம் வருது இல்லையா? ஸோ அதை வந்து ப்ராப்பராக வந்து எக்ஸிட் ஆகிறது இல்லை. ஏன்னா ஒரு ஃபேன் ஒன்று வச்சுருக்கோம், எக்ஸாஸ்ட் ஃபேன். அது ப்ராப்பராக ஓடாது இந்த மாதிரி இருக்குது. அண்ட் நிறைய ஆயில் வந்து போய் மேலே இருக்கிற வாலில் ஃபுல்லாக படிஞ்சு அது ஒரு மாதிரி வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு பெஸ்ட்டாக வாங்கலாம்னு சொல்லிட்டு சிம்னியில் நான் வந்து பார்த்துருக்கேன். ஸோ இதில் வந்து நான் 2 பிராண்ட் வந்து பார்த்துருக்கேன். ஒன்று வந்து ஃபேபர், இன்னொன்று வந்து எலைக்காவில் நான் போய் வந்து கொட்டேஷன் வாங்கிட்டேன். அண்ட் ஆல்சோ வந்து நான் ஃபேபர்லேயும் போய் வந்து கொட்டேஷன் வந்து வாங்கிட்டேன். ஸோ இந்த 2ல் பெஸ்ட்டாக இருக்கிறது வந்து எலைக்காவில் ஒரு மாடல். இதில் வந்து 900 BLDC மோட்டரோட ஒரு மாடல். ஸோ இந்த மாடலுக்கு ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸ் என்னங்கிறத நம்ம வந்து போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் வீட்டு பக்கத்தில் வந்து ஷோரூம் இருக்குது. அண்ட் இந்த சிம்னி, இந்த கிஃப்ட்டு எங்கள் அம்மாவுக்கு வந்து செம்ம சர்ப்ரைஸாக வந்து இருக்க போகுது. ஏன்னா அவங்க வீட்டில் இல்லாத டைமில் நான் அவங்கள வந்து இன்ஸ்டால் பண்ண வைக்கிறதுக்கு பிளான் பண்ணணும். இன்னும் வந்து ஒரு 3 டேஸ் தான் வந்து இருக்குது. ஆனால் சாட்டர்டேமே வந்து அவங்களுக்கு வந்து ஹாலிடே. ஸோ வித்தின் 2 டேஸ்க்குள்ளே அவங்க இன்றைக்கி புக் பண்ணி இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா வித்தின் 48 ஹவர்ஸ்க்குள்ளே வரேன்னு சொல்லியிருக்காங்க. நான் இன்றைக்கி புக் பண்ணி எனக்கு வந்து ஃப்ரைடேக்குள்ளே அவங்க வந்து ஃபிட் பண்ணணும். அப்போ தான் வீட்டில் வந்து அம்மா வந்து இருக்க மாட்டாங்க. ஸோ லெட்ஸ் சி, இன்றைக்கி நம்ம போய் ஒரு எலைக்கா ப்ராடக்ட் போய் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சூப்பரான ஒரு vlog. நம்ம போய் அந்த ப்ராடக்ட் என்ன ஏதுங்கிறத நம்ம அவங்ககிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் திஸ் வீடியோ. சிம்னி வாங்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நானும் அப்பா வந்து பேசிகிட்டு இருக்க போகும்போது டக்குன்னு வந்து ஒட்டு கேட்டாங்க. ஆக்சுவலாக அப்பாக்கே சர்ப்ரைஸாக தான் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தேன். பட் அவர் எப்படியோ ஏதாச்சும் வாங்குற அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணிட்டு போய் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால் போய் அவருக்கு டிஸ்கஷன் போட போகும்போது எங்கள் அம்மா அங்கேருந்து நைஸாக கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரி சும்மா வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஸோ அன்றைக்கி போய் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அவங்களோட அன்னைக்கு இன்ஸ்டலேஷன் டே அப்போது தான் வந்து அவங்களுக்கு செம்ம சர்ப்ரைசிங்காக வந்து இருக்க போகுது. அந்த ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு டேக்காக நான் வந்து வெயிட்டிங். அந்த 15th வந்து எங்கள் அம்மாவுக்கு பர்த்டே. ஸோ அண்ட் இன்னும் பார்த்துட்டோம் அப்புறம் Feb 14th வந்து ஹிலாரி கேஸ் வந்து நடக்குதுங்க. ஸோ ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் வந்து நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஈவெண்ட் வந்து ஹிலாரி கேஸ். ஸோ அந்த ஹிலாரி கேஸுக்கு வந்து திஸ் டைம் யார் வரா அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஹிப்ஹாப் ஆதி, ஹிப்ஹாப் ஆதி வராங்க. எங்க ஊரு தாறுமாறு, எங்க வேணா கேட்டு பாரு, ஏனுங்க கொஞ்சம் கேளுங்க, நான் போய முத்துறாளுங்க. ஜிவி பிரகாஷ் வராப்புல, கோபி சுதாகர் வராங்க. அண்ட் இன்னும் நிறைய பேர் வந்து இந்த Feb 14th அன்னைக்கு நடக்கக்கூடிய ஈவெண்ட் ஹிலாரி கேஸுக்கு வந்து இத்தனை பேர் வந்து காலேஜில் வந்து வேறு லெவலில் இந்த ஃபங்க்ஷனை வந்து கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வராங்க. காரை பார்க் பண்ணிட்டு இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். ஏன்னா அந்த சைடு ஃபுல்லாக தோண்டி போட்டிருக்காங்க கைஸ். அதனால் வந்து வேறு வழி இல்லை, ஜஸ்ட்டு இந்த பேப்பரை பிடிச்சிக்கிட்டு அப்படியே நடந்து போக வேண்டியது தான்.
அண்ட் அதே மாதிரி இங்கே வந்து எலைக்காவில் வேறு என்ன மாதிரியான சிம்னி இருக்குது அண்ட் அதோட யூஸ் கேசஸ் என்ன அப்படிங்கிறதும் நம்ம வந்து இவங்ககிட்டே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வந்து ஃபைனலாக ஒரு மாடல் வந்து பிக் பண்ணியாச்சு. அண்ட் ஆல்சோ எங்கள் அப்பாக்கிட்டேயும் வந்து ஒரு பெர்மிஷன் வந்து கேட்டுறேன் என்ன மாதிரியான மாடல் வேணும் அப்படிங்கிறதுக்கு. அண்ட் இங்கே அந்த மாடல் வந்து ரெடியாக இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து பிரதர் வந்து இப்போது கண்டினியூஸாக இது என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அது வந்து உங்களுக்காக நான் தனியாக கேட்டு வாங்கியிருக்கேன். ஸோ வாங்க ஜஸ்ட் இது என்னென்ன இருக்குது, இங்கே என்னென்ன மாதிரியான சிம்னிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ப்ரோ ஹாய் ப்ரோ, உங்கள் நேம் ப்ரோ? என் பேர் மணிகண்டன். மணிகண்டன். ஓகே. ஸோ நம்ம எடுத்துருக்கிற மாடலில் வந்து இதில் அட்வான்ஸ்டு இங்கே இருக்கிற மாடல் சேம் ரிக்வைஸ் இதே தான். ஓகே. நம்ம எடுத்துருக்க BLDC மோட்டார் வரும். இது வந்து நம்ம நார்மல் இண்டக்ஷன் மோட்டார் எடுக்கும்போது நமக்கு 3 ஸ்பீட் வரும். 3 ஸ்பீட். இதோட வாட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 260 வாட்ஸ் வரும். அதாவது நார்மல் மோட்டார். நீங்க எடுக்கிறது வந்து BLDC 9 ஸ்பீட் வரும். ஸோ அதனால பவர் கன்சப்ஷன் ரொம்பவே கம்மியாக இருக்கும். சேம் இந்த டிஸ்பிளேயோட வரும். ஓகே. மைனஸ் டிஸ்பிளேயோட 9 ஸ்பீட் எடுக்கிறதுனால என்னன்னா உங்களுக்கு 90 வாட்ஸ் சிம்னி. நாய்ஸ் வந்து 30 or 35 தான் நாய்ஸ் பேஸ். நாய்ஸ் ரொம்பவே கம்மி. இதோட பவர் கன்சப்ஷன் வந்து 40 இருந்து 45 ஹவர்ஸ்க்கு ஒரு யூனிட் ஆகும். ஓகே ஓகே. ஏன்னா இது நீங்க நார்மல் குக்கிங்க்கு 3 தான் வச்சு யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். புகை ஜாஸ்தியாக போகுது, ஆயில் அதிகமாக வச்சு குக் பண்ணுறோன்னா 5 or 6 வச்சாலே ஃபைன் யூஸ் பண்ணுறோம். இன்னொன்று ப்ளஸ் இது இப்போ வர மாடல்ஸ் எல்லாமே ஃபில்டர்லெஸ் ப்ளஸ் ஆட்டோ கிளீன் ஆப்ஷனோட வரும். அதாவது ஜஸ்ட் இது ஒரு ட்ரே மட்டும் இருக்கும். ஓகே. ஒரு ஆயில் கலெக்டர் ட்ரே இருக்கும். ஓகே. இது ஓகே. இதில் நம்ம எது யூஸ் பண்ண போகிறோம்னா இப்போது சிம்னி ஆன் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷன் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி. ஓகே. அது கரெக்டாக ஒரு 9 minutes எடுத்துக்கும். அது என்ன பண்ணணும்னா மோட்டரை ஹீட் பண்ணும். ஓகே. மோட்டரை ஹீட் பண்ணி மோட்டரில் இருக்கிற அவுட்டர் லேயரில் இருக்கிற ஆயில்ஸும் உள்ளே வந்து விங்ஸில் இருக்கிற ஆயில்ஸும் கலெக்ட் பண்ணி நமக்கு இந்த ட்ரேயில் நிற்கும். இந்த ட்ரேயில் இங்கே வந்து கலெக்ட் ஆகும். ஸோ அது ஆட்டோ க்ளீனுங்கிறது வந்து இது வந்து ஹீட் ஆகி இதுலேருந்து மெல்ட் ஆகுங்களா? ஆட்டோ க்ளீனுங்கிறது ஹீட் ஆட்டோ க்ளீன் சொல்லுவாங்க. ஓகே. அது வந்து மோட்டரை ஹீட் பண்ணும். இதான் ப்ளோயர். இது ஹீட்டிங் ஃபைல். இங்கே இது ஹீட் ஆகும். ஓகே. ஹீட் பண்ணி அவுட்டர் பாடியில் இருக்கிறதும் உள்ள விங்ஸில் இருக்கிறதும் நம்ம கலெக்ட் பண்ணி கொடுப்போம் இந்த ட்ரே. ஓகே. ஸோ இங்கே வந்து சின்ன ஹோல் கொடுத்துருக்காங்க. இது வழியாக ட்ரிப் ஆகும். அது வழியாக தான் நமக்கு தெரியாது. ஓகே ஓகே. இது நீங்கள் வந்து எடுத்து க்ளீன் பண்ணுறது மந்த்லி ஒன்ஸ் இல்லை 2 months ஒன்ஸ் எடுத்து க்ளீன் பண்ணலாம். அப்படிங்களா? ஓகே. இதில் வந்து கம்பெனி சர்வீஸ் பண்ணுறது வந்து 2 வருஷத்துக்கு ஒரு டைம் இல்லை 3 வருஷத்துக்கு ஒரு டைம். இது மோட்டர் சொல்றீங்களா? மோட்டர் க்ளீன் பண்ற, டீப் சர்வீஸ் பண்றது. ஓகே. ஃபில்டர் வந்து தான் நம்ம கம்பெனி சர்வீஸ் பண்ற மாதிரி. அதுல 3 லேயர். இது வந்து ஒரே லேயர். ஓகே. சோ இது நீங்களே எடுத்து க்ளீன் பண்ணிடலாம். ஓகே ஃபைன். இப்போ வந்து இந்த 2 பர்னர் வச்சிருக்கவங்க அவங்களுக்குலாம் வந்து என்ன சைஸ், 2 பர்னர் இருக்கிறவங்களுக்கு என்ன சைஸ் கரெக்டாக இருக்கும்? 60யா 75யா 90யா? 2 பர்னர் வச்சிருக்கிறது மோஸ்ட் ஆஃப் 60 போட்டாலே போதும். அங்க இருக்கிற ஏரியா பொறுத்து சைஸ் இந்த சைஸ் தான் 60. ஓகே. கிச்சன் சைஸ் பொறுத்து நம்ம சக்ஷன் எவ்வளவு எடுக்கணும் தெரியும். கிச்சன் சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் மாறுமா? சைஸ் பொறுத்து தான் நம்ம சக்ஷன் பவர் எடுக்கிற மாதிரி. இப்போ நார்மல் 10x10 க்ளோஸ்ட் கிச்சன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாடலே போதும். 1300 இல்லை 1200 போதும். ஃபைன். இப்போ கொஞ்சம் பெரிய கிச்சனா இருக்கு, அதிக நேரம் குக் பண்ணுவாங்கன்னா ஒரு 1500 செக்ஷன் மேலே எடுக்கும். அது நம்ம நார்மல் மோட்டர் எடுக்கக்கூடாது, BLDC மோட்டர் எடுக்கணும். BLDC எடுக்கும்போது ஃப்ளக்சுவேஷன் கண்ட்ரோல் பண்ணிக்கும். ஓகே. வாட்ஸ் ரொம்ப கம்மி. அதாவது 90, 130, 140 வாட்ஸ் வரும். ஃபைன். இதே நம்ம நார்மல் மோட்டர் எடுத்தோம்னா 220, 260 இந்த மாதிரி வாட்ஸ் வரும். வாட்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நாய்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து நமக்கு ஒரு 5 நாள் 6 நாளைக்கு ஒரு யூனிட் இருக்கும். அதாவது ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் கனெக்ட் பண்ணோம்னா 5 நாள் 6 நாளைக்கு ஒரு யூனிட் இருக்கும். ஓகே ஃபைன். ஸோ இதில் வந்து பேஸ் மாடல்ல இருந்து 2 லைட் நம்மளுக்கு வந்துருது. 2 லைட். இதுலேயும் பேசிக் இருக்குண்ணா, பிராமிட் டைப்னு சொல்லுவாங்க. அதுதான் ஸ்டார்டிங் சிம்னியில். ஓகே. அது வந்து ஃபில்டர் வேரியேஷன் வரும். செக்ஷன் வந்து 900 செக்ஷன். ஓகே. புஷ் பட்டன்ல வரும். ஃபைன். அதுக்கு அடுத்து இந்த வெர்ஷன். ஓகே. இது டச்சிங் சென்சார் வந்து ப்ளஸ் லைட் ஆப்ஷன். வேணா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஆஃப் பண்ணலாம். லைட் ஆப்ஷன் வந்து. ஓகே. அப்புறம் ஃபில்டர்லெஸ் ப்ளஸ் ஆட்டோ க்ளீன் ஆப்ஷன். இது வந்து என்ன பிரைஸ்க்கு வருதுங்க? இது ஸ்டார்டிங் வந்து 13500. 13500. நம்ம கிட்ட ஸ்டார்டிங் பிரைஸ் என்ன இதுல இருந்து இருக்கு? ஸ்டார்டிங் நமக்கு 6500 இருக்கு. ஓகே. அதுதான் நீங்க சொன்ன பிரமிட். ஓகே. ஸோ அதுல இருந்து அப் டு என்ன மாடல் வரைக்கும் இருக்குன்னா டு மேக்ஸ்? இதுல இருந்து நமக்கு மேக்ஸிமம் 43 வரைக்கும் இருக்கு. 43யா? 43ங்கிறது இந்த மாதிரி வெர்டிகல் டைப். ஓகே. இது என்ன யூஸ் கேसेस? யூஸ் பண்றது மோஸ்ட் ஆஃப் எல்லாரும் மாடலர் பண்ணாங்க. ஓகே. சோ எல்லாரும் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது இது யூஸ் பண்ணும்போது என்னன்னா நம்ம இந்த ட்ரே மட்டும் எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். அதுல உங்களுக்கு 2 லேயர் இருக்கும். சரி. ஜஸ்ட் இந்த ட்ரே மட்டும் எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். இன்னொன்னு இது தலை இடிக்காம.
ஃபுல்லாமே உள்ளுக்குள்ளேயே இது அடங்கிறது. கவுண்டருக்குள்ளேயே இருக்கும், வெளியில வராது, கவுண்டருக்குள்ளேயே இருக்கும். ஓகே ஓகே. இது பேசிக் மாடல் 3 ஸ்பீட் வரும், 1350 செக்ஷன். இந்த சென்டர் டோர் மட்டும் ஓப்பன் ஆகும். ஓகே, சென்டர் டோர் மட்டும் ஓப்பன் ஆகும். இதுக்கு அடுத்து வேரியேஷன் எடுத்தோம்னா 1800 செக்ஷன். இதில் என்ன சைஸ்? இது 90 சென்டிமீட்டர். எல்லாமே மோஸ்ட் ஆஃப் 90 தான் வருது. அதுக்கு மேலே எதுவுமே கிடையாது. அதுக்கு மேலே 1800 செக்ஷன். மேலே போகிறது ஆர்பிஎம்மா? மோட்டரோட ஸ்பீட் ரன் ஆகும். ஓகே. இதுக்கு அடுத்து இந்த மாடல் அது இருக்கிறதுல டாப் ஒன். ஓகே. இது 24 ஸ்பீட் வரும். 24ஆ? 24 ஸ்பீட் வரும். 2400 ஆர்பிஎம் சொல்லுவாங்க. ஓ, இது மேக்ஸிமம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? ஆனா இது பெரிய ஓப்பன் கிச்சனுக்குனா இந்த மாடல் போட்டுக்கலாம். இன்னொன்று இது ஐஸ்மார்ட்னு சொல்லுவாங்க, அதாவது இன்வெர்டர் ஸ்மார்ட் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க இந்த வேரியேஷன். ஓகே. இது வந்து வோல்டேஜ் வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே. அதாவது நம்ம நார்மல் வோல்டேஜ் வந்து 220 ல இருந்து 240 தான் நார்மல் வோல்டேஜ். நார்மல் வீட்டில் இருக்கிற வோல்டேஜ் அது. இது வந்து 40 வோல்டேஜ்ல இருந்து 280 வோல்டேஜ் வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணும். அதுவே கண்ட்ரோல் பண்ணிக்கும். ஓகே. இது 5 ஸ்டார் ரேட்டிங். ஓ, ஃபைன் ஃபைன். இது 43. இதுக்கு அடுத்து இதுலயே வந்து மேட் வேரியேஷன். இது நியூ லான்ச். ஓ, இது மேட் ஃபினிஷ்ல இருக்கு. 2025 எண்ட்ல வந்தது. ஓகே ஓகே. ஸோ இது 5 ஸ்டார் ரேட்டிங், மற்றதெல்லாம் அந்த மாதிரி ஸ்டார் ரேட்டிங் இருக்குங்களா? 4.3. இது நம்ம நார்மல் செல்லிங். ஓ, ஓகே. இது நம்ம நார்மல் செல்லிங். ஓகே ஓகே, ஃபைன். இது எல்லாமே டீ டாப். டீ டைப் எடுக்கும்போது கீழே இருக்கிற ஏரியா கவரேஜ் பெருசாக இருக்கும். இதில் எல்லாமே ஏரியா கவரேஜ் ஜாஸ்தியாக இருக்கும். இன்னொன்று ஃபுல்லி மாடலர் பண்ணுறவங்க இது எடுத்துப்பாங்க. ஓகே. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா, ஆனால் எல்லாமே சேம் ஃபங்க்ஷன். இது ஐஸ்மார்ட்டுங்களா? 24 ஸ்பீடு. இது வந்து இருக்கிறது இதான் நாய்ஸ் கம்மி. அப்படியா? நாய்ஸ் வேணா, லோ நாய்ஸ்னு கேட்குறவங்களுக்கு இந்த மாடல். இது ஐஸ்மார்ட் கேலக்ஸி EVSன்னு சொல்லுவாங்க, எலிகா டீப் சைலன்ஸ் மாடல். அது வாட்ஸ் 90 வாட்ஸ் தான். 90 வாட்ஸில் அவ்வளோ செக்ஷன் பார்த்தீங்கன்னா 2500 வரும். ஆமாம், சவுண்டே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுது ரெண்டுத்துக்குமே. இது வந்து 360ல செக்ஷன். இப்போ வந்து 25 ஸ்பீடில் ஓடுது. 25 ஸ்பீடில் சவுண்டு கம்மியாக தான் இருக்குது. இது என்ன ப்ரைஸிங் வருது? ஆனால் இது 39 வருது. 39 வருது வித் ஆஃபர் போக. டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு 37. 37. ஓகே. 37 வித் பைப்போட வரும். ஓகே ஓகே ஓகே. ஓகே ப்ரோ, தேங்க்யூ. எஸ் கைஸ், ஸோ வந்து இப்போ தான் ஒரு சின்ன ஒரு ஓவர்வியூ வந்து பார்த்துருப்பீங்க சிம்னி பற்றி. அண்ட் இப்போ நான் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய டைம் வந்தாச்சு. நம்மளோட ப்ராடக்ட் வந்து ரெடியாக இருக்குது. ஆனால் இது பில் பண்ணிடலாங்களா? பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. எனக்கு இதை மெசேஜுமே வந்துருச்சு. ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். எனக்கு நீங்கள் வந்து 16,500 சொல்லியிருந்தீங்க, இப்போ வந்து 16,300 இன்னும் எக்ஸ்ட்ராவும் டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்கீங்க ப்ரோ. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. கைஸ், ஃபைனலி வந்து வாங்கியாச்சு. அண்ட் மணி பிரதருக்கு வந்து ரொம்பவே தேங்க்ஸ். அண்ட் இந்த எல்லைக்கா எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா கணபதியில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ப்ரோ, அட்ரஸ் அப்படியே இது பார்த்தீங்கன்னா கணபதி கோயம்புத்தூர் ஸ்ரீலோஸ் பக்கத்தில் ஜிஎஸ்ஆர் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லிட்டு, அது பக்கத்தில் சிம்னி ஆனந்தா கேலரின்னு சொல்லிட்டு இருக்கு. நம்ம மல்டி பிராண்டும் பண்ணுறோம், தனியாக ஷோரூம் எலிகா ஷோரூம் வந்து தனியாக பண்ணுறோம். வாங்க, பெட்டர் டிஸ்கவுண்ட் பண்ணுறோம். எஸ், கண்டிப்பாக ரொம்பவே பெட்டராக வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் வந்து கஸ்டமர் சர்வீஸுமே வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ எஸ் கைஸ், ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த பார்சல் அப்படியே எடுத்து வீட்டுக்கு கொண்டு போய் வச்சுட்டு அம்மாவுக்கு தெரியாமல் நம்ம வந்து இது இன்ஸ்டலேஷன் தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ நம்ம அங்கே வந்து கண்டினியூ பண்ணலாம். பை பை. அவ்வளோதான், உள்ள தள்ளியாச்சு. ஃபைனலி பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. பார்த்தீங்களா, பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் நான். ஆனந்தா ஹோம் நீட்ஸ் அப்படிங்கிற ஒரு இதில் பக்கத்துலேயே இவங்களே வந்து இலைக்கவும் வச்சுருக்கேன். பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்களா பின்னாடி இருக்குது. அண்ட் அதுக்கும் பின்னாடி வந்து நம்மளுக்கு எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு பைப்பை ஏதோ ஒன்று வந்து வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். என்ன, இதை வந்து எங்கள் அம்மா வந்து பார்த்துடாமல் இருக்கணும். எங்கள் அப்பா வேறு வந்து வீடியோ கால் பண்ணி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்கிற பேரில் அவரும் வந்து கொஞ்சம் சத்தமாக தான் வந்து பேசிகிட்டு இருந்தார். மேபி கேட்டிருக்கலாம், பட் ஐ எம் நாட் ஷுர் அபவுட் தட். ஸோ லெட்ஸ் சி. அண்ட் எஸ், பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ரொம்ப நாள் ஆசை எனக்கு வந்து ஒரு சிம்னி வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது. அண்ட் அது ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி தான் வந்து அது பாசிபிள் ஆகிருக்கு. அண்ட் தேங்க்ஸ் டு மை திஸ் ஜேர்னி, என்னோட இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜேர்னி தான் வந்து எனக்கு வந்து இது மிகப்பெரிய கை கொடுத்துருக்கு.
யா நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஒரு 2 டேஸில் வில் மீட். இந்த சிம்னி வந்து ஃபிட் பண்ணுறதுக்காக வந்துட்டாங்க இன்றைக்கி. சரியா அங்கே இருக்காங்க. நம்ம டேய் எவ்வளோ ஓகேண்ணா இந்த மாதிரி வருது. ஓகேண்ணா பக்கா அந்த பக்கமும் கேப் இருக்குது, பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே ஓகேண்ணா சூப்பர்ண்ணா எப்படியா சொல்லண்ணா. பார்த்தீங்களா கைஸ், சிம்னி போடாமல் இருந்தால் இருக்கிற எக்ஸாஸ்ட் ஃபேன் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த அளவுக்கு மோசமாக தான் இருக்கும். பார்த்துட்டிங்களா, இதுதான் வந்து ஒரு ப்ரைமரி ரீசன் நாங்கள் வந்து சிம்னி மாற்றுறது. எப்படி ஆயில் வந்து பிசு பிசுன்னு ஒட்டியிருக்கு பார்த்தீங்களா, இதுதான் ஆயில். இந்த ஆயில் வந்து ரொம்ப வருஷமாக அப்படியே கண்டாமினேட் ஆகி 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 இந்த நிலவையில் வந்து இப்போ இருக்குது. கைஸ் ஃபைனலி வந்து சிம்னி வந்து மாட்டியாச்சு. இன்னும் வந்து அம்மா கொஞ்ச நேரத்தில் வந்து வீட்டுக்கு வந்து வந்துடுவாங்க. அண்ட் பிரதருக்கு வந்து ரொம்ப பெரிய தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அப்படியே வந்து உங்கள் நேம் அந்த வந்து எத்தனை வருஷம் வந்து இந்த ஃபீல்டில் வந்து இருக்கீங்க? 15 வருஷமாக பண்ணியிருக்கேன். 15 வருஷமாக. வெறும் சிம்னி மட்டுங்களா? சிம்னி அடுப்பு எல்லாமே சர்வீஸ் பண்ணுறேன். ஓ, அடுப்பு எல்லாமே நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணுறீங்களா? உங்களோட நம்பர் அப்படியே சொல்லுங்கள், யாராச்சும் காண்டாக்ட் பண்ண. நம்பர் வந்து 9944011952. நேம் வந்து விஜயகுமார். எலிகா ஆத்ரைஸ் சர்வீஸ் சென்டருங்க. கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு 3 டிஸ்ட்ரிக்ட் பார்த்துருக்கோம். ஓகே ஓகே. ஆக்சுவலாக வந்து ரொம்பவே சூப்பராக நம்மளுக்கு வந்து இன்ஸ்டலேஷன் எல்லாமே வந்து பக்காவாக முடிச்சு கொடுத்துட்டாங்க. அண்ட் ஆல்சோ வந்து நிறையா சொன்னாங்க, இது வந்து இப்படி யூஸ் பண்ணணும், இது அப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறையா சொல்லியிருந்தாங்க. ஸோ யானா ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. ஆமாம். ஆனால் இந்த வீடியோ வந்து இன்னும் ஒரு 2 டேஸ் வந்துடும். நான் உங்களுக்கு வந்து வீடியோ லிங்க் வந்து அனுப்பிச்சுடுறேன். ஓகே தேங்க்யூ. தேங்க்யூண்ணா. இப்போ நம்ம வந்து அந்த ரிப்பன் மட்டும் டைப் பண்ணிவிட்டு இப்போ வந்து அம்மா வந்து ஆன் தி வே வந்துட்டு இருக்காங்க. ஜஸ்ட் ரிப்பன் டைப் பண்ணிவிட்டு நம்ம டக்குன்னு என்னங்கிறத பார்ப்போம். நம்ம இங்கே அண்ணா வந்து ஒரு சின்ன ஃப்ரிட்ஜ் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சா, அதனால் அதுவுமே வந்து ரெடி பண்ணிட்டுருக்காரு. ஸோ ரெண்டுமே கரெக்டான டைமில். ப்ளீஸ் அம்மா வந்துட்டாங்க. பாப்பா என்ன சர்ப்ரைஸ் லுக்குன்ட்டு. அப்படியே அம்மா ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஓகே ஓகே இப்போ வந்து இது அப்படியே டேர் பண்ணுங்க. அது கீழே தானே சென்சார்லாம் இருக்குது. அதை டேர் பண்ணால் தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். இங்கே இருக்கு அவ்வளோதான். இப்போ வந்து சரி ஓகே. இப்போ வந்து இருங்க. இப்போ ஆன் பண்ணுங்கள். எப்படி ஆன் பண்ணணும்னா இங்கேருந்து அப்படி வேவ் பண்ணணும். அவ்வளோதான். அவ்வளோதான். அந்த மாதிரி தான். இங்கேருந்து டேரெக்டாக உங்களுக்கு வந்து இப்படி செக்ஷன் போகும். இப்போ இது கண்ட்ரோல் வந்து இப்படி பண்ணால் வந்து 1 2 3ன்னு சொல்லி இன்க்ரீஸ் ஆகும். மொத்தம் வந்து 9 ஸ்பீட் இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து ஆஃப் பண்ணணுன்னா அவ்வளோதான் இந்த மாதிரி. இப்போ வந்து அதே இது ஆஃப் பண்ணணுன்னா அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் ஒரு டைம், இன்னொரு டைம் அவ்வளோதான். இது வந்து ஆஃப். 3 டைம்ஸில் ஆஃப் ஆகிடும். 2 டைம்ஸ் 1 2 டைம்ஸ் வந்து ஆஃபு. அதுக்கப்புறம் இது வந்து லைட் ஆன் ஆஃப். ஓகேவா? இது வந்து ஸ்பீடு ஆட்டோ ஸ்பீடு மாதிரி டேரெக்டாக இன்ஸ்டண்ட்டாக வரணும் அப்படின்னா அந்த 5 ஸ்பீடை வச்சு நீங்கள் இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து ஆட்டோ க்ளீனு. இது லாங் ப்ரெஸ் பண்ணி இது பண்ணால் 9 மினிட்ஸு. இந்த 9 மினிட்ஸ் வந்து ஆட்டோ க்ளீன் வந்து ஆகும் உள்ளுக்குள்ளே. அது வந்து மேலே அந்த மோட்டர் வந்து ஹீட் ஆகி அதில் ஆயில் எல்லாமே வந்து இதில் வந்து கலெக்ட் ஆகும். இந்த ட்ரெயினில் இது கலெக்டறது வந்து மறுபடியும் சும்மா இதை ஆஃப் பண்ணிவிட்டு. தெரியும்ல? தெரியும். ஓகே, தெரிஞ்சால் போதும். வேறு எது கழட்டி க்ளீன் பண்ணுமாடா அதில்? அவ்வளோதான். மேலே அந்த ஃபில்ட்ரு இது
இந்த நாப் இருக்குல்ல, இந்த நாபை கழட்டி இந்த ஃபில்டரை வெளியே எடுத்துகிட்டு இதை வந்து சும்மா கையில் ஸ்க்ரப் பண்ணால் போதும்னாங்க. டிஷ்வாஷர் வேண்டான்னு சும்மா ஸ்க்ரப் பண்ணே போயிருந்தாங்க. இதை வந்து இப்படி இப்படி முன்னாடி ஸ்லைட் பண்ணிங்கன்னா அந்த கப் வந்து வந்துடும். அவ்வளோதான். இந்த புகைலாம் மூக்கில் போகாமல் டைரெக்டாக அப்படியே வெளியே போயிடும். மேலே அங்கே ஓட்டையாக இருக்கிறதுனால துணி வச்சு அடைச்சிருக்கு. அடுத்து வந்து கார்பெண்டரை கூப்பிட்டு வந்து அது ஃபுல்லாக கொடுக்கணும்.